ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு கோதுமை ரவை வச்சு ஒரு கார குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கிளாஸில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு பேனில் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்த கிளாஸ்க்கு இந்த காரமே வந்துட்டு கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் இதில் வந்துட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க ரவை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு அரைக்கும் போது உங்களுக்கு பொடியே கிடைக்காது, ஒன்றும் பாதியமாக தான் நுணுங்கி வரும். நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்து அரைக்கும் போது கரெக்டாக வந்துடும். இப்போ வந்துட்டு இது கூடவே வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தண்ணி வந்துட்டு முதல்ல ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரேடியாக தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னாக்கா வந்துட்டு இது சரியாக அரையாது. 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் நல்ல பேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக நொரன்னு இருக்கும், ஆனால் நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கும். இப்போ அதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் கூட நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நம்ம குக் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இருக்கும். அதனால் நான் இப்போ ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா திக்காக கரைச்சிக்கிறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு ஊற்றுற மாதிரியும் இருக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஆனால் இட்லி மாவு பதத்துக்கு திக்காக வரணும். பணியாரக்கல்லை வந்து நான் சூடு பண்ணி எல்லா குழிலையும் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு எடுத்து ஒரு குழிலையும் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். குழி பணியாரக்கல்லில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா எப்போவுமே நடுவில் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதை பார்த்து ஃபஸ்ட்டு அதை திருப்பி விட்டுருங்க. பணியாரம் ஒரு பக்கம் வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பணியாரமும் வெந்துருச்சு. இப்போ அதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இவ்வளோதான், ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஒரு குழி பணியாரம் ரெடி. இது கோதுமை ரவையில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து தேங்காய் சட்னி கூட நல்லா சூடாக காலைல டிஃபனுக்கா இல்லை சாயந்தரம் ஸ்நாக்ஸ்க்கோ சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.